ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஃப்டி லெவல்ஸ் லைவ். இன்றைக்கி டேட் ஜூலை 27. இன்றைக்கி நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 23,930 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகியிருக்கு இல்லைங்களா. அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து 23,950 அந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு எகைன் 23,890 வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்ததுலேருந்து எகைன் 23,950 அந்த லெவலுக்கு மேலே போகிருக்கு. ஆனால் அங்கே 23,980 அப்படிங்கிற லெவலில் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அங்கே ரிஜெக்ட் ஆனது 23,950லேயே ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு எகைன் 24,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 8 லெவல்ஸ் போட்டிருக்கேன். இந்த 8 லெவல்ஸும் பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் மார்க்கெட்டில் போடுறதில்ல, மார்னிங் 10 o'clock நான் ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன் இந்த 8 லெவல்ஸும். ஸோ இந்த 8 லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வேல்யூக்கு மேலே இருக்கிற 4 லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், ஓப்பனுக்கு கீழே இருக்கிற 4 லெவல்ஸ் பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ இந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. ஆனால் லைவில் அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதை நீங்கள் லைவில் தான் செக் பண்ணணும். எப்படின்னா, இப்போ அந்த லெவல்ஸ் இருக்குன்னா அந்த லெவல்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்குன்னா அது ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி அந்த லெவல்ஸ் மேலேயே ரீடெஸ்ட் கொடுத்ததுன்னா அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த லெவல்ஸை பேஸ் பண்ண ஃபுல் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் தட் இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் காலையில் 10 மணிக்கே கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து அந்த லெவல்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வேணும்னா கீழே டெலிகிராம் சேனல் லிங்க்கு அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அதில் உள்ளே போய்ட்டு என் நம்பர் இருக்கும், அது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களை அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாகும். இன்கேஸ் நீங்கள் இவ்வளோ நாள் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க, லாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இல்லை ஒரு பிகினர் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி லெவல்ஸை வச்சு அந்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த லெவல்ஸை நீங்கள் ஒரு 3 to 4 months ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பிளைண்டாக ஒரு எம்டி சார்ட் எங்கே மார்க்கெட் டேர்ன் ஆகும், எவ்வளோ தூரம் போகும், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாமல் நீங்கள் மார்க்கெட் நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி லெவல்ஸ் எங்கெங்கே இருக்குது, அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணும்போது கன்ஃபார்ம் நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறலாம். ஸோ அந்த 8 லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் மார்க்கெட்டில் போட்டதில்லை, மார்னிங் 10 o'clock ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன். அதில் கொடுத்த லெவல்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம், நீங்கள் ஒரு என்ட்ரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், எதை ஃபாலோ பண்ணாலையும் இந்த இன்ஃபர்மேஷனும் இந்த லெவல்ஸும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அது ரொம்பவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் 10 மணிக்கு கொடுத்த லெவல்ஸு இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்றதை நீங்கள் லைவ்லேயே பார்க்கலாம். இது நான் டெய்லி மார்னிங் 10 மணிக்குள்ளேயே நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த லெவல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த லெவல்ஸ் கூடவே வித் ஓஐயோடைய சப்போர்ட்டோட அண்ட் அந்த ப்ரைஸ் மூவ் அந்த லெவல்ஸ்க்கு மேலே அந்த ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, ரிஜெக்ஷன் கொடுக்குதா, இல்லை சப்போர்ட் எடுக்குதா, இல்லை பிரேக் பண்ணி மேலே போகுதா, இல்லை ரீடெஸ்ட் கொடுக்குதா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கே மார்க்கெட் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாகும். அதை நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.